Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்போம். ரமேஷ்குமார், வணக்கம். ரமேஷ், இந்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியை மத்திய அரசு 2% உயர்த்தி ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையில் இன்று காலை மத்திய அமைச்சரவை கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் தான் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் மூலம் சுமார் 49 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் சுமார் 68 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2% அகவிலைப்படி உயர்த்தப்பட்டதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி என்பது 60% உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே இது 58% இருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த அக்டோபர் மாதம் தான் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அந்த அகவிலைப்படியை 3% உயர்த்தியது. இதன் மூலம் இந்த அகவிலைப்படி 55%-இருந்து 58% உயர்ந்தது. தற்போது மேலும் 2% உயர்த்தப்பட்டதன் மூலம் அது 60% உயர்ந்திருக்கிறது. அநேகமாக இந்த ஆண்டுக்குள்ளாக 8வது ஊதிய குழுவினுடைய பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 8வது ஊதிய குழு இன்னும் நடைமுறைக்கு வராத சூழ்நிலையில் இந்த விலைவாசி உயர்வை ஈடுகட்டுவதற்காக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த அகவிலைப்படி உயர்வு என்று வழங்கப்பட்டிருக்கிறது. இது அதிகரித்து வரக்கூடிய விலைவாசி உயர்வை ஈடுகட்டுவதற்கும் சமாளிப்பதற்கும் இது உதவியாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மதியம் 3 மணிக்கு வெளியாகும் எனவும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.